பையன். ஸ்ருதி, உனக்கு என்ன பைத்தியமா? உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது டாஃப்னிக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு? நாங்க ஒன்னும் அவ்வளவு நெருக்கமா பழகல. என்னது ஸ்ருதி? தட்ஸ் நாட் பாசிபிள். இதுதான் உண்மை அஸ்வின். நான் டாஃப்னி கிட்டயும் பேசிட்டேன். அவங்க அஸ்வின் உங்க பையன் தானே சொல்றாங்க. அஸ்வின், நீங்க அவனுக்கு ரொம்ப தேவை. அவனுக்கு உங்க மேல உரிமை இருக்கு. அதனால என்ன சொல்ல வர? யாருக்கு என் மேல உரிமை இருக்கு, யாருக்கு எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நீ எனக்கு சொல்ல வேணாம். ஐ நோ இட். சின்னா, நாங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இங்க வா. எனக்கு பசி இல்ல. கொஞ்சமாவது சாப்பிட்டு போலாம்ல? பாட்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் அஸ்வின். அது அஸ்வின், நாளைக்கு நாங்க காலையில கிளம்புறோம் இல்லையா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மறுபடியும் சந்திப்போமா இல்லையான்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லலாம் நினைச்சேன். எல்லாத்துக்குமே தான். மாம், நம்ம போறோமா? நீங்க ஏன் அதை என்கிட்ட சொல்லல? அது எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. புரோக்கர் ஃபோன் பண்ணாரா, உடனே ஃபிளாட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஏமா இங்க பாருமா, நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்ல? டாஃப்னி, நீங்க எங்கேருந்து போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அஸ்வின் இங்கேருந்து போயிட்டானா இந்த வீடியோ காலி ஆயிடுமே. என்ன நான் சொல்றது? பாட்டி, அது ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கிடைச்சிருக்கு. அதனால நாங்க போயே ஆகணும். அஸ்வின், இங்க பாரு, நான் உன்னை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன்னை சந்திக்க அடிக்கடி வருவேன், சரியா? அஸ்வின், நீங்களும் என்ன பார்க்க வருவீங்கல்ல? ஆக்சுவலி உங்களை தவிர எனக்கு வேற ஃப்ரெண்டே இல்ல. உங்களோட சொந்த பையன் தான் உங்களை டேடன் கூப்பிட்டுருக்கான். அஸ்வின் உங்களோட பையன். அஃப்கோர்ஸ் நான் வருவேன். உனக்கு யாருமே இல்லைன்னு மறுபடியும் சொல்லாத. அஸ்வின் போக போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த வீட்டோட சூழ்நிலையே மாறி போச்சு. எனக்கு என்னமோ நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கு. என்ன பண்றது? எது சரியோ அது பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை டீல் பண்ணணும்னு வந்துருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றதா ரொம்ப நல்லது. We'll find out. As long as நீ என் கூட இருக்கிற வரைக்கும். எப்போ இருப்பேன். டாஃப்னி, ஸ்ருதி என்கிட்ட அஸ்வினை பத்தி சொன்னா. அஸ்வின் நடந்த எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துரு. நம்ம பை சான்ஸா மீட் பண்ணோம்.
ஆக்சுவலி உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன் அஸ்வின், எனக்கு எனக்கு மட்டும்தான் பையன். நான் ஒண்ணு இங்க உன் கல்யாண வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக வரல. ப்ளீஸ், அஸ்வின் இஸ் மை லைஃப். அஸ்வினை தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து பிரிக்காத. நோ 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 டாஃப்னி, அஸ்வினை உன்கிட்ட இருந்து யாருமே பறிக்கல. பட் நான் எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவுமே தேவையில்லை அஸ்வின். எனக்கும் அஸ்வினுக்கும் உன்னோட பைசாவே தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். நாளைக்கு நான் இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீயும் ஸ்ருதியும் ஒண்ணா இருங்க. நானும் என் பையனும் ஒண்ணா இருக்கோம். ஜஸ்ட் forget everything. எல்லாத்தையும் மறந்துரு ப்ளீஸ், எல்லாத்தையும் மறந்துரு. அப்ப அஸ்வின், காலம் தான் ஒரு நல்ல மருந்து. டைம் போக போக எல்லாம் சரியாயிடும். என் பையன் அஸ்வினை மறந்துடுவான். ப்ளீஸ் ப்ளீஸ் லெட் திஸ் கோ. என்ன அஸ்வின், எனக்கு என்னமோ விஷயம் எதுவும் வேணா இருக்கட்டும் அஸ்வின். அவனுக்கு நீங்க கண்டிப்பா தேவை. நீங்க அவனை போக விஷயம் விடாதீங்க. அவனுக்கு தேவையா இல்லையாங்கிறது இல்ல. என்னால அஸ்வினையும் டாஃப்னியும் இங்க தங்குங்கன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு எதுவுமே புரியலங்க. I promise you, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நானும் சத்தியமா சொல்றேன் அஸ்வின். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உங்க சந்தோஷத்துக்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். உங்களால அஸ்வினை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. நான் இங்கிருந்து போயாகணும். எனக்கு இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆனா நான் இதை செஞ்சே ஆகணும். சத்தியம் பண்ணு.
என்னை விட்டுட்டு நீ என்னைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லு. என்னால நீ இல்லாம வாழ முடியாது. நான் ரொம்ப 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 நல்லா ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் டாட். சீக்கிரம் போ ஸ்ருதி. நீ பலகீனமாகறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. இல்ல நீ உன் முடிவை மாத்திக்குவ. போறியா? நான் போய் தான் தீரணும் அஸ்வின்காக. நீ என்ன நினைச்ச? உன் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பி போயிட்டா இங்க எல்லாம் சரியாடு நினைக்கிறியா? ஸ்ருதி, இது நிஜமாவே உண்மையா இருந்தா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரியும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி ஸ்ருதி, நம்மளால என்னைக்குமே பிரியவே முடியாது. அஸ்வினும் ஸ்ருதியும் என்னைக்கும் ஒன்னா இருப்பாங்க. அஸ்வின் என்னோட பையன் எனக்கு தோணல. நமக்குள்ள அப்படி ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நீ பயங்கரமா குடிச்சிருந்த. வாட்? நீ சொல்றதுல அர்த்தமே இல்ல. நீ உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல? அப்ப கேளு. அஸ்வின், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ராத்திரி முழுக்க நீங்க சரியா தூங்கவே இல்லை. உங்க நிலைமை எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்க கூட தான் இருக்கேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அது எது நடந்திருந்தாலும் அது காலேஜ் டேஸ்ல நாம ஏதாவது செஞ்சு இதை சரி பண்ணிடலாம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அந்த மாதிரி பையன் கிடையவே கிடையாது. அஸ்வின், நீங்க அதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா எனக்கு சொல்லி ஆகணும் ஸ்ருதி. ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இங்க என்ன நடக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் படி அஸ்வின் உங்களோட பையன் தான். இதுக்கு மேல என்ன கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது? ஸ்ருதி, that is what the point is. அதை தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஏதாவது அப்படி நடந்திருந்தா எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் நேத்து இதுதான் அவகிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ இல்ல. நான் இதை டாஃப்னி கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஸ்ருதி, என்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாமே ஓ முன்னாடி தான் நடக்கணும். நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் உன்னோட உதவி தேவைப்படுது. Are you going to be with me? எப்பவும் இருப்பேங்க. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அஸ்வின்? இதெல்லாம் நமக்குள்ள நடந்த கடந்த கால விஷயங்கள். நடந்தது நடந்து போச்சு. Daphne, I need to know. அஸ்வின் என்னோட பையன் எனக்கு தோணல. நமக்குள்ள அப்படி ஏதாவது நடந்திருந்தா எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நீ பயங்கரமா குடிச்சிருந்த. வாட்? நீ சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல? அப்ப கேளு. கிராஜுவேஷன் நைட் பார்ட்டி அன்னைக்கு நாம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ? இதுதான் உண்மை. அன்னைக்கு ராத்திரி ஒரு நிமிஷம் கூட நீ என் கையை விடல.
நீ கூட இவ்வளவு நெருக்கமா இருந்தனா என் மூச்சு காத்து கூட ஓ தட்ஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா இது கண்டிப்பா ஞாபகம் இருந்திருக்கும்ல. சரி, அப்படியே இருந்திருந்தாலும் நீ ஏன் எதை என்கிட்ட சொல்லாம போயிட்ட? எப்படி உன்கிட்ட வந்து சொல்றது அஸ்வின்? மறுநாளே நீ சாதாரணமா எனக்கு ஃபோன் பண்ணி இட்ஸ் ஓவர்னு சொல்லிட்டியே. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் நீ எதை சீரியஸா எடுத்துக்கலன்னு. நான் உடைஞ்சு போயிட்டேன். அப்பெல்லாம் நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கூட இல்ல. அதனால்தான் என்னால நமக்குள்ள நடந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்ல முடியல. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது that I'm pregnant. எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் குழந்தைய அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். தனியாவே வளர்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஜஸ்ட் லைக் அ சிங்கிள் மதர். நான் அவனுக்கு அவனோட டேட் இல்லைங்கிற குறை தெரியாம அவனை வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன். பட் ஐ ப்ராமிஸ் that அஸ்வினுக்கு என்னைக்குமே அவன் டேடி கூட இல்லைங்கிற குறை தெரியவே தெரியாது. ஆனா டாஃப்னி, அஸ்வினுக்கு இவர் கண்டிப்பா தேவை. நோ ஸ்ருதி, என் பையனுக்கு அவன் அப்பா தேவையே இல்லை. நான் இங்க நிறைய நாள் தங்கிட்டேன். இனிமே தங்க முடியாது. டாஃப்னி, நீங்க பாட்டுக்கு அஸ்வின் இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது. நாங்க சொல்றது கொஞ்சம் கிளம்புறேன். டாஃப்னி, நீங்க போக கூடாது. போக கூடாது டாஃப்னி. அஸ்வின், டாஃப்னி இங்க பாருங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பா தான் இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா யோசிங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல. அதுக்காக இப்படி திடீர்னு வீட்டை விட்டு போக கூடாது. டாஃப்னி, நான் சொல்றத கேளுங்க. டாஃப்னி. அஸ்வின், வா, நம்ம உடனே கிளம்பணும். வாட்? இப்பவே வா. அஸ்வின், டாஃப்னியை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க அஸ்வினை கூட்டிட்டு போறாங்க. டாஃப்னி, இவனை அஸ்வின் கிட்ட இருந்து நீங்க பிரிக்காதீங்க. எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என்னால என் பையன் எல்லாம் இருக்க முடியாது. டாஃப்னி, டாஃப்னி நீங்க போக கூடாது. நான் சொல்றத கேளுங்க. அஸ்வின், டாஃப்னி, 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 என்னாச்சு டாஃப்னி? ஐயோ, ஹலோ, ஹாய், பை பை. என்னாச்சு? என்னம்மா, என்னாச்சு? டோன்ட் வரி, இட்ஸ் நாட் அ ஃப்ராக்சர். லைட்டாக சுளுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு காலில் கட்டு போட்டு மெல்லமாக நடக்கணும். ஓடி ஆடி செய்கிற வேலையை மற்றவங்களே செய்யட்டும். இல்லைன்னா இவங்க காலில் ஏற்பட்ட சுளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக குணமாகாது. அப்புறம் நான் கொஞ்சம் மருந்துகள் எழுதி தரேன். பகலில் 2 முறை கொடுங்க, வலி குறைஞ்சிரும். நான் கிளம்புறேன். டேக் கேர். என்னம்மா நீ எப்படி கீழே விழுந்த? நான் கிளம்பி இறங்கி வரும்போது படிக்கட்டுல கால் வழுக்கி கீழே விழுந்துட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான். ஒருவேளை நான் உங்களை இல்ல, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. இதெல்லாம் என்னாலதான் நடக்குது. நான் உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம் கொடுத்துட்டேன். நான் கிளம்புறேன். என்னம்மா சொல்ற? ஏமா கிளம்பணும்னு இவ்வளவு அவசரப்படுற? உன் காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டாக்டர் என்ன சொன்னார்னு உனக்கு புரியல? நீ நல்லா ஓய்வு எடுக்கணும்னு சொன்னார்ல. நீ எங்கேயுமே போக கூடாது. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸ்டே. ஹலோ, ஹாய், பை பை. என்னோட கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள அஜய் எங்க போனான்னு தெரியலையே.
என்ன மருமகளே, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன? நாள் முழுக்க பாஸ் ஆயிடுச்சு, இருந்தும் நான் அவனை பார்க்கவே இல்லையே. அத்தை அவரு காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, யுஎஸ் ப்ராஜெக்ட்ல அவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. மை காட், எனக்கு என்னவோ என்னோட பையன் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகாம விட மாட்டான்னு நினைக்கிறேன். சுருதி, இங்க என்னென்னமோ நடக்குது. ஐம் சாரி அபவுட் திஸ். ஆனா கொஞ்ச காலத்துக்கு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, எல்லாமே சரியாயிடும். அஸ்வின், நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மேல எனக்கு இருந்த அன்பும் குறையல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் குறையல. உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? உங்களால தான்.